கண்கள் குளிர காட்சி வேண்டும், காணும் யாவும் நீயாய் வேண்டும். இனிய உறவுகளுக்கு மாமல்லபுரம் திருக்குடும்ப தேவாலயத்திலிருந்து அன்பு வணக்கங்கள். பொங்கல் விழாவின் 4ஆம் நாளான இன்றைய காணும் பொங்கல் திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள். இது உறவுகளின் விழா. ஊரையும் உலகையும் உறவுகளையும் கொண்டாடும் விழா. கொட்டி கிடக்குது பூமியிலே 1000 உறவுகள், 1000 செல்வங்கள், 1000 அற்புதங்கள். அவற்றை அனுபவித்து ஆனந்தமடையாமல் பரபரப்பான சமூகச் சூழலும் எந்திரமயமான வாழ்க்கை முறையும் செல்போன், தொலைக்காட்சி போன்ற நவீன சமூக ஊடகங்களும் நம்மை தடுத்து விடுகின்றன. தனிமையிலே இனிமை காணும் தனி மரங்களாக்கி விடுகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, தாத்தா, பாட்டி, மாமன், மச்சான் என்று உறவுகளை கொண்டாட மனதிலே சுரக்கும் நேசமும் பாசமும் கொஞ்சம் வற்றித்தான் போயிருக்கிறது. கூடி குழாவி கெஞ்சி கொஞ்சி அன்பிலே உறவாடும் வாழ்க்கை கொஞ்சம் ஜீவன் குறைந்திருப்பதற்கு நாம் தானே காரணம். ஆகவேதான் காணும் பொங்கலான இந்த நாள், இந்த விழா அர்த்தமும் முக்கியத்துவமும் பெறுகிறது. வழக்கமாக குடும்பமாக ஒன்று சேர்ந்து சொந்த பந்தங்களை சந்திப்பார்கள். பெரியவர்களின் பாதம் பணிந்து ஆசீர் பெறுவார்கள். உணவு பதார்த்தங்களை சமைத்து ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வார்கள். புத்தாடை, நகை, பணம் என்று பரிசு பொருட்களை மகிழ்ச்சியோடு கொடுப்பார்கள். அருகில் இருக்கும் கோவில்களுக்கு சென்று கடவுளை கும்பிடுவார்கள். சுற்றுலா தலங்கள், கடற்கரைகள், பூங்காக்கள், ஆறு, ஏரி, குளம் போன்ற இயற்கை எழில்கள் ஆகியவற்றை பார்த்து பரவசப்படுவார்கள். பொழுதை கழிப்பார்கள். எல்லாமே மகிழ, இதயம் பறக்க, உறவுகளை உறுதிப்படுத்த, நெருக்கமாக்க. நான் இருக்கும் மாமல்லபுரம் சுற்றுலா தலம் காணும் பொங்கலுக்கு ரொம்பவே ஃபேமஸ். அவ்வளவு மக்கள் கூட்டம் வரும், வியாபாரம் அதிகரிக்கும். அழகிய மாமல்லபுரம் கடற்கரை கோவில், பட்டர்பால் எனப்படும் ஒற்றைக்கல், அர்ச்சுனர் தவம், 5 ரதம், மரகத பூங்கா, கலங்கரை விளக்கும், இன்னும் இருக்கின்ற கோவில்கள் என்று இன்று மாமல்லபுரமே களை கட்டும். அடுத்த வருடம் காணும் பொங்கலுக்கு மாமல்லபுரம் அகில உலக சுற்றுலா தலத்தின் முக்கியத்துவத்தை அதிகரிக்கும் விதத்தில் சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அருகிலே ஒரு புதிய எழில்மிகு திருக்குடும்ப தேவாலயம் இருக்கும். கடவுளை வழிபட, அவரிடம் மன்றாட, திருக்குடும்பத்திடம் நம் குடும்பங்களுக்காக ஜெபிக்க வாருங்கள், கண்டுகளியுங்கள், கடவுளிடம் மன்றாடுங்கள், உங்கள் வாழ்வை மேம்படுத்திக் கொள்ளுங்கள், அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ளுங்கள். அன்பிற்கினியவர்களே, தனிமையிலே சுகம் காணும் சுயநலம், நான் மட்டும் போதும் நீ எதற்கு என்ற அசட்டைத்தனம், இதை விட்டுவிட்டு என் உறவே உன்னை போற்றுகிறேன், என் உயிராக உன்னை நேசிக்கிறேன், அன்பே அழகே உன்னை ஆராதிக்கிறேன், வா இந்த இனிய உறவு வாழ்வை கொண்டாடுவோம். காலமும் சூழலும் இனிய இயற்கையும் நம் உறவை வாழ்த்தட்டும். வா கண்கள் குளிர நம் உறவுகளை காண்போம். ஒன்றாக நன்றாக மகிழ்வாக வாழ்ந்து காட்டுவோம். வா.